வெல்கம் டு பெபிள்ஸ். அனைவருக்கும் பொங்கல் திருநாள் நல்வாழ்த்துக்கள். தமிழர்களுடைய பாரம்பரிய பண்டிகை எதுன்னு கேட்டிங்கன்னா பொங்கல் தான். இந்த பொங்கல் வந்து நம்ம எப்படி செய்ய போகிறோங்கிற வீடியோவை தான் நாங்கள் இன்றைக்கி பார்க்க போகிறீங்க. அதாவது என்னென்னா வெண்பொங்கல், மிளகு பொங்கல், சக்கரை பொங்கல். இது கூட நம்ம புதினா துவையல், பாசிப்பருப்பு சாம்பார் வைக்க போகிறோம். இதுக்கு கூட 2 பொரியல், அதாவது பூசணிக்காய் பொரியல், அவரைக்காய் பொரியல். இது எல்லாமே நம்ம எப்படி செய்கிறோங்கிறத பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம பொங்கல் வந்து வைக்கிறதுக்கு ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி அதாவது சந்தன குங்குமம் வச்சுக்கலாம். இது வந்து நான் வெள்ளை பொங்கலுக்கு வைக்க போகிறேன். நம்ம சூரிய பகவான் நினச்சிட்டு பொங்கல் வைக்கணும். அதாவது நம்ம ப்ரே பண்ணிவிட்டு அப்படியே பொட்டு வச்சுக்கலாம். ஒன்று வெண்பொங்கலுக்கும், இன்னொன்று சக்கரை பொங்கல். இப்போ நம்ம கேஸ் ஆன் பண்ணிக்கலாம். அதாவது இதில் வந்து நான் வெண்பொங்கல் செய்ய போகிறேன். நான் 3/4 வாசி தண்ணி விட்டுருக்கேன். இன்னும் கொஞ்சம் தண்ணி விட்டுக்கலாம், கொஞ்சம் கொதிக்கட்டும். இது வந்து சக்கரை பொங்கலுக்கு நான் வச்சுருக்கேன். சக்கரை பொங்கலுக்கு வைக்கிறதுக்கு முன்னாடியே முழுமையாக நான் தண்ணி விட்டுருக்கேன். எப்போவுமே என்னென்னா முன்னெல்லாம் வந்து என்னென்னா அரிசி வந்து அதாவது அறுவடை செஞ்சோன்னே அரிசியில் வந்து நம்ம செய்கிறப்போ அந்த கழிஞ்ச தண்ணியை தான் நம்ம வந்து உள்ளே ஊற்றுவோம். இப்போ இருக்கிற அரிசியிலலாம் வந்து அந்த மாதிரி பொங்கி வரதில்லை. அதனால நான் வந்து கொஞ்சமாக பால் ஆட் பண்ணிக்க போகிறேன். அது இல்லாமல் தண்ணியும் ஆட் பண்ணிக்க போகிறேன். அதாவது ஆல்ரெடி கழிஞ்சு வச்சுருக்கிற தண்ணி இதையும் நான் ஆட் பண்ணுறேன். இது வந்து 1 டம்ளர் அரிசி போட்டிருக்கேன். அதே மாதிரி இதுக்கும் நான் முழுமையாக தண்ணி விட்டுக்கிறேன். நான் சக்கரை பொங்கலுக்கு மட்டும் பால் ஆட் பண்ணிக்கிறேன். நல்லா கொதிக்கட்டும். நம்ம பொங்கி வர டைமுக்கு நம்ம இந்த மாதிரி ஒரு பாத்திரம் வச்சுக்கோங்க. ஏன்னா நம்ம உடனே என்ன பண்ணணும்னா கொஞ்சம் தண்ணி எடுத்து நம்ம இதில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கணும். இப்போ நம்ம இந்த வெள்ளை பொங்கல் செய்கிற இடத்துல பொங்க ஆரம்பிக்குது. இது பொங்கணுன்னே நம்ம தண்ணியை வந்து இதில் ஊற்றிக்கலாம். கொதிக்க ஆரம்பிச்சிச்சு. இப்போ நம்ம தண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம அரிசி போட்டுக்கலாம். நம்ம அரிசி எல்லாத்தையுமே போட்டுட்டோம். நல்லா கொதித்து வரும். இன்னும் கொஞ்சம் தண்ணி எடுத்துக்கலாம். இடையில நல்லா இந்த மாதிரி கிளறி விட்டுட்டே இருங்க. வெண்பொங்கலுக்கும் அரிசி வெந்துட்டுருக்கு, பார்த்திங்கன்னா தெரியுதும். இப்போது வெள்ளை பொங்கல் பார்த்திங்கன்னா இதுவும் ரெடி ஆகிடுச்சு. இன்னும் கொஞ்சம் நேரம் கழித்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் நல்லா கெட்டியாக இருக்கணும். அதாவது பொங்கல் எப்போவுமே புது அரிசிங்கிறதுனால எப்போவுமே இந்த மாதிரி தான் வரும், குழஞ்சி தான் வரும். இதுதான் வந்து நம்ம அதாவது சூரிய பகவானுக்கு படைக்கக்கூடியது. இதுவும் ஆஃப் பண்ணியாச்சு. பொங்கலுக்கு நம்ம பாசிப்பருப்பு எடுத்துக்கலாம். இதை வறுத்துக்கலாம். சிம்மில் வச்சுட்டு பொன்னிறமாக வறுத்துக்கலாம். ரொம்ப வறுக்கக்கூடாது, அதாவது பொன்னிறமாக வர அளவுக்கு வறுத்துக்கலாம். நம்ம அப்படியே போட்டோன்னா பொங்கல் வந்து என்னென்னா பச்சை வாசம் அடிக்கும். அதனால் வறுத்து போட்டோன்னா சக்கரை பொங்கல் எப்போவுமே டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ நல்லா வாசம் வர ஆரம்பிச்சிருச்சு. இப்போ நம்ம ஆஃப் பண்ணிக்கலாம். அதாவது ரொம்ப இது பண்ண வேண்டியதில்லை. இப்போ நம்ம வேறு பாத்திரத்தில் மாற்றிக்கலாம். இப்போது நம்ம சக்கரை பொங்கல் செய்ய போகிறோம். இது வந்து நம்ம எப்போவுமே ஃபஸ்ட்டு வந்து நிறைவாக ஊற்றிக்கணும். பொங்கல் பானையில் நம்ம கொஞ்சமாக எடுத்துட்டு இப்போ நம்ம ஏன்னா இந்த அரிசியில் எல்லாமே என்னென்னா பொங்கி வரதில்லை அப்படிங்கிறதுனால நம்ம ஒரு டம்ளர் அளவுக்கு பால் ஆட் பண்ணிக்கலாம். பால் ஊற்றினா என்னென்னா பொங்கி வரும். அதனால் நான் பால் ஆட் பண்ணுறேன். இப்போ நிறைவாக நம்ம ஊற்றிட்டோம். இது கூட நம்ம பாசிப்பருப்பை முதலே ஆட் பண்ணிக்கலாம். இதுவும் நல்லா கொதிக்கட்டும். அதாவது இப்போ பொங்கி வரும். இப்போது பொங்க போகுது. அதாவது பொங்கல் வைக்கிறப்ப எப்போவுமே கிழக்கு வந்து பொங்கணுங்கிறது வந்து நம்மளோட ஐதீகம். இப்போ பொங்க ஆரம்பிச்சிருச்சு. கிழக்கு பொங்கிருச்சு. இப்போ நம்ம எடுத்துக்கலாம். கொஞ்சமாக தண்ணி எடுத்துட்டு அதுக்கப்புறம் நம்ம அரிசி போட்டுக்கலாம். இப்போ நம்ம அரிசி போட்டுக்கலாம். இது வந்து நான் ஒரு 200 கிராம்ஸ் அளவுக்கு ரைஸ் எடுத்துருக்கிறேன். ஒரு கைப்படி பாசிப்பருப்பு. எப்போவுமே பச்சரிசி வந்து என்னென்னா ரைஸ் வந்து நிறையா வரும். நம்ம ஜாஸ்தி எடுக்கக்கூடாது. ஒரு 200 கிராம்ஸ் இருந்தாலே போதும் இந்த பொங்க பானைக்கு. இன்னொரு சின்னதாக இருந்துச்சுன்னா நீங்கள் 100 கிராம்ஸ் ரைஸ் எடுத்தாவே ஃபுல்லாக அதாவது முழுமையாக வந்து வரும். ஆக்சுவலாக பொங்கல் பானையில் நம்ம கொஞ்சமாக தண்ணி எடுத்து வச்சுக்கலாம். தேவைங்கிறப்ப நம்ம ஆட் பண்ணிக்கலாம். நல்லா வேகட்டும். இப்போது நம்ம ஏலக்காய் பொடி, வெல்லம் ஆட் பண்ணிக்கலாம். இது ஒரு 6 ஏலக்காய் இருக்கும். பொடி போட்டுட்டு நம்ம வெல்லத்தை வந்து ஆட் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. நம்ம கடைசியாக முந்திரி, திராட்சை தாளித்து அதாவது நெய்யில் வந்து தாளித்து கொட்டிக்கலாம். சர்க்கரை பொங்கல் ரெடி ஆயாச்சு. இது வந்து என்னென்னா ஆறுச்சுன்னா ரொம்ப கெட்டியாயிரும். அதேமாதிரி படையலுக்கு போகிறதுக்குள்ளே இது வந்து ரெடி ஆகிடும். இப்போ நம்ம ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ முந்திரி, திராட்சை தாளித்து கொட்டிக்கலாம். இப்போது காஞ்சிருச்சு. இது ஒரு 20 முந்திரி கிட்ட எடுத்திருக்கேன்.
அப்படியே போட்டுக்கலாம். எண்ணெய் அப்படியே உருகட்டும். இப்போ பொன்னிறம் ஆயிடுச்சு. திராட்சை ஆட் பண்ணிக்கலாம். கூடவே நம்ம தேங்காயும் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ தாளிச்சிட்டோம். இது கூட முந்திரி தேங்காய் எல்லாமே கொட்டிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. சர்க்கரை பொங்கல் ரெடி. அடுத்தது நம்ம மிளகு பொங்கலுக்கு வச்சுக்கலாம். இதுக்கு வந்து நான் 2 டம்ளர் அளவுக்கு வச்சுருக்கேன். அதாவது அரிசி பருப்பு ரெண்டுமே ஒரு 20 மினிட்ஸ் வந்து சோக் பண்ணிட்டேன். இதை நம்ம அப்படியே ஆட் பண்ணிக்கலாம். இது வந்து நம்ம 1 டம்ளருக்கு 3 டம்ளர் அளவுக்கு தண்ணி விடணும். அதனால் இதில் வந்து 1 2 3 4 5 6 7 8, அதாவது இதில் நான் 1/4 டம்ளர் அளவுக்கு தண்ணி ஜாஸ்தி தான் விட்டுருக்கேன். நம்ம பொங்கல் கொஞ்சம் கொலகொலன்னு வேணுங்கிறதுனால இன்னொரு 1/4 டம்ளர் விட்டுக்கலாம். தேவையான அளவு நம்ம உப்பு ஆட் பண்ணிக்கலாம். இதை வந்து 3 விசில் விட்டு எடுத்துக்கலாம். நம்ம ஒரு கடாயில் 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் விட்டுக்கலாம். இது கூட கொஞ்சமாக ரீஃபைண்ட் ஆயிலும் ஆட் பண்ணிக்கலாம். எண்ணெய் நல்லா உருகட்டும். உருகுனதுக்கப்புறம் முந்திரி, இஞ்சி, பச்சை மிளகாய், மிளகு, சீரகம், இது வந்து ஒரு 1.5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இருக்குது. கருவேப்பிலை, இதுக்கு முக்கியமானது பெருங்காயம், இது ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிக்கலாம். ஆல்ரெடி வேக வச்சு தனியாக எடுத்து வச்சுருக்கிறோம் பாசிப்பருப்பு, பச்சரிசி. இப்போ நம்ம தாளிச்சதை கொட்டிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். பாசிப்பருப்பை நம்ம கழிஞ்சிட்டோம். இதுக்கு வந்து ஒரு 5 டம்ளர் அளவுக்கு தண்ணி, அதுதான் அளவு. 1 2 3 4 5. அடுத்து நம்ம என்னென்ன போட போகிறோங்கிறத பார்த்துடலாம். இது கூடவே 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் ஆட் பண்ணிக்கலாம். 1 டீஸ்பூன் சாம்பார் பொடி, 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், 1 டீஸ்பூன் தனி மிளகாய் தூள், இது கூட 2 பச்சை மிளகாய், சின்ன வெங்காயம் ஒரு 25 வெங்காயம், அதாவது சின்னதாக தான் இருக்குது. நீங்கள் பெருசாக இருந்ததுன்னா ஒரு 20 வெங்காயம் போட்டுக்கலாம். இதையும் நம்ம அப்படியே போட்டுக்கலாம். இது கூட நம்ம 3 தக்காளி கட் பண்ணி போட்டுக்கலாம். இதை நம்ம பொடியாக கட் பண்ணிக்கலாம். 3 தக்காளி போட்டோம். இதுக்கு வந்து என்னென்னா 2 விசில் விட்டு எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம தாளிச்சுக்கலாம். ஆன் பண்ணிட்டோம். கொஞ்சம் நல்லா கொதி வர டைமுக்கு நம்ம மூடி வச்சுக்கலாம். இப்போ பாசிப்பருப்பு கொதி வர ஆரம்பிக்குது, அதாவது லைட்டாக சூடானா கூட ஓகே தான். இப்போ நம்ம மூடி வச்சுக்கலாம். 2 விசில் வந்தோடனையும் நம்ம எடுத்துகிட்டு தாளிச்சுக்கலாம். இப்போது பாசிப்பருப்பு, வெங்காயம், சாம்பார் பொடி போட்டது ரெடி ஆயிடுச்சு. நம்ம மத்து இருந்துச்சுன்னா மத்தில் நல்லா மசிச்சுக்கலாம். இப்போ நல்லா கடைஞ்சிட்டோம். இப்போ நம்ம தாளிச்சுக்கலாம். தாளிக்கிற கரண்டி வச்சுட்டோம். ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கலாம். எண்ணெய் காயிட்டோம். கடுகு, உளுத்தம்பருப்பு நல்லா பொரியட்டும். பொரிஞ்சதுக்கப்புறம் நம்ம கருவேப்பிலை போட்டுக்கலாம். ஒரே ஒரு வரமிளகாய், பெருங்காயம். இப்போ நம்ம சாம்பாரில் ஆட் பண்ணிக்கலாம். பாசிப்பருப்பு சாம்பார் ரெடி ஆயாச்சு. சுவையான பாசிப்பருப்பு சாம்பார் ரெடி. நம்ம புதினா துவையலுக்கு ரெடி பண்ணிக்கலாம். தேவையான பொருட்கள்: புதினா ஒரு கட்டு எடுத்து நான் க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன். இதுக்கு வந்து என்னென்னா சின்ன வெங்காயம் வந்து ஒரு கொஞ்சம் ஜாஸ்தியாக நம்ம எடுத்துக்கலாம். ஏன்னா டேஸ்ட் வந்து நல்லாயிருக்கும். இது வந்து ஒரு பொடி பொடியாக இருக்கிறதுனால ஒரு கைப்பிடி அளவுக்கு நான் எடுத்துருக்கிறேன். இதுக்கு 1.5 தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். 2 பச்சை மிளகாய், 3 வரமிளகாய். இதுக்கு 1/4 மூடி அளவுக்கு தேங்காய் எடுத்துக்கலாம். 1.5 டேபிள் ஸ்பூன் உளுத்தம்பருப்பு, 1.5 டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு, 30 கிராம்ஸ் அளவுக்கு நான் வேர்க்கடலை எடுத்துட்டுருக்கிறேன். இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஒரு பேனில் 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கலாம். கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு, வேர்க்கடலை, இது 3யுமே நல்லா வறுத்துக்கலாம். பொன்னிறமாக வறுத்ததுக்கப்புறம் நம்ம வெங்காயம் ஆட் பண்ணிக்கலாம். நம்ம பொன்னிறமாக வதக்கிட்டோம். இப்போ நம்ம வெங்காயம் ஆட் பண்ணிக்கலாம். இது கூட பச்சை மிளகாய், 3 வரமிளகாய், இதுக்கு பெருங்காயம் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். இதுக்கு நம்ம தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். சிம்மில் வச்சுட்டு தக்காளி நல்லா வதக்கிக்கலாம். தக்காளி நல்லா வதக்கிட்டோம். இதுக்கு 1/4 மூடி அளவுக்கு தேங்காய் ஆட் பண்ணிக்கலாம். தேங்காயை நல்லா வதக்கி விடுங்க. இது கூடவே நம்ம கொத்தமல்லி தழையும் ஆட் பண்ணிக்கலாம். இது வந்து ஒரு 60 செகண்டாவது வந்து நல்லா வதக்கி விடணும். நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம ஆஃப் பண்ணிக்கலாம். ஆற வச்சு அரைச்சிக்கலாம். புதினா துவையல் ரெடி ஆகிடும்.
புதினா துவையல், அதாவது ஆல்ரெடி வறுத்து வச்சுருக்கிறது ஆறிடுச்சு. இப்போ நம்ம அரைச்சிக்கலாம். இப்போ உப்பு சேர்த்துட்டு அரைச்சிக்கலாம். புதினா துவையல் அரைச்சிட்டோம். இப்போ நம்ம பவுலில் மாற்றிக்கலாம். சுவையான புதினா துவையல் ரெடி. நம்ம அவரைக்காயை கட் பண்ணிக்கலாம். அதாவது கட் பண்ண வேண்டியதில்லை, நான் கையிலேயே வந்து எப்போவுமே அவரைக்காய் செய்கிறப்போ இந்த மாதிரி கையிலேயே எடுத்துருவேன். நம்ம ஒரு கடாயில் 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கலாம். கடுகு 1/4 டீஸ்பூன் போட்டுக்கலாம். கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு நல்லா பொரியிட்டோம். வெங்காயம், பச்சை மிளகாய், கருவேப்பிலை நல்லா வதக்கிட்டு அவரைக்காய் ஆட் பண்ணிக்கலாம். அவரைக்காய் தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் போட்டுட்டு மூடி வச்சிடலாம். 1/2 டம்ளர் அளவுக்கு தண்ணி விட்டுக்கலாம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. மூடி வச்சுக்கலாம். அவரைக்காய் பொரியல் ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம மாற்றிக்கலாம். நம்ம மஞ்சள் பூசணி ஒரு 300 கிராம்ஸ் வாங்கியிருக்கோம். இதை வந்து நம்ம பொடி பொடியாக கட் பண்ணி பொரியல் பண்ணிக்கலாம். பூசணிக்காயை நம்ம தோல் சீவிக்கலாம். ஒரு பேனில் 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கலாம். எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் 1/2 டீஸ்பூன் கடுகு, 1 டீஸ்பூன் கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு நல்லா பொரியட்டும். கடுகு, கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு போட்டு தாளிச்சிட்டோம். இப்போ வெங்காயம், பச்சை மிளகாய் போட்டு தாளிச்சிக்கலாம். இதை நல்லா வதக்கி விடுங்க. இது கூட நம்ம 1 டீஸ்பூன் அளவுக்கு தேங்காய் ஆட் பண்ணிக்கலாம். தேங்காயும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இது கொஞ்சம் ஸ்வீட்டாக இருக்கிறதுனால நம்ம கொஞ்சமாக சாம்பார் பொடியை ஆட் பண்ணிக்கலாம். கொத்தமல்லி தழை, பூசணிக்காயை கட் பண்ணி வச்சுருக்கிறோம், இதையும் ஆட் பண்ணிக்கலாம். தேவையான அளவு உப்பு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு சாம்பார் பொடி ஆட் பண்ணிக்கலாம். காய் நல்லா வேகணும். ஒரு 1/2 டம்ளர் அளவுக்கு தண்ணி ஊற்றிட்டு மூடி வச்சிடலாம். மூடி வச்சுக்கலாம். ஒரு 3 நிமிஷத்துக்கு அப்புறம் திருப்பியும் பரட்டி விட்டுட்டு திருப்பி மூடி வச்சுக்கலாம். 5 நிமிஷம் அதனுடைய குக்கிங் டைம். பூசணிக்காய் பொரியல் ரெடி ஆயிடுச்சு. நம்ம வேறு பாத்திரத்தில் மாற்றிக்கலாம். பூசணிக்காய் பொரியல் ரெடி. பொங்கல் விருந்து ரெடி ஆயிடுச்சு. என்னென்ன பொங்கல்ங்கிறத பார்த்துடலாம். இது வெண்பொங்கல், மிளகு பொங்கல், சர்க்கரை பொங்கல், பாசிப்பருப்பு சாம்பார், பூசணிக்காய் பொரியல், அவரைக்காய் பொரியல், புதினா துவையல். இப்போ நம்ம தலைவாழை இலையில் பரிமாறலாம். இது வந்து என்னென்னா படையலுக்கு, நம்ம சூரிய பகவானுக்கு வந்து படையலுக்கு வைக்கிறதுக்காக தான் நான் செஞ்சுருக்கேன். இப்போ படையல் போட்டுடலாம். நம்ம பொங்கல் விருந்துக்கு வந்து படையல் ரெடி பண்ணியாச்சு. இது வந்து சூரிய பகவானுக்கு படைச்சு சூரிய பகவானோட அருளை நம்ம பெறலாம். பொங்கல் விருந்து எப்படி செய்யணுங்கிற வீடியோவை நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கிட்டீங்க. நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுடைய கமெண்ட்ஸ் எனக்கு பதிவு பண்ணுங்கள். கட்டாயம் லைக் பண்ணுவீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல்.